இலக்குமடா வங்கென்று இடகலையில் மூட்டி பிசகாமல் சிங்கென்று நடுவே மூட்டு. தலக்குமடா சுழிமுனையில் அங்கென்று 100 தப்பாமல் ரேசித்தும் பூரித்தும் நில்லு. துலக்குமடா ஓங்காரம் கொண்டு ஏறு சொல்லாதே கைலாசம் தேகமாகும். கலக்குமடா இம்முட்டு நல்ல முட்டு கனமான வாசியிலே இருந்து பாரே. வாசி பழக்கத்திலே என்னையெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை பற்றிய ஒரு நுணுக்கத்தை இங்கே நந்தியம்பெருமான் சொல்லுகிறார். இலக்குமடா வங்கென்று இடகலையில் மூட்டி, தொடக்கமே இடகலையை பற்றித்தான் சொல்லுகிறார். அதாவது சந்திரகலையை பற்றித்தான் சொல்லுகிறார். சந்திரகலையிலே வங் என்று மூட்டு என்று குறிப்பிடுகிறார். இங்கே வ என்கிற எழுத்து காற்றை குறிக்கிறது. அதாவது சந்திரகலையிலே சஞ்சரிக்கக்கூடிய காற்றை ஏற்றி புருவ மத்தியத்திலே நிறுத்து என்று சொல்லுகிறார். அப்படி நிறுத்தும் போது என்ன நடக்கும்? அங்கே நெருப்பு பொறி பறக்கும். அதையே இங்கே பிசகாமல் சிங் என்ற நடுவே மூட்டு என்று குறிப்பிடுகிறார். புருவ மத்தியம் என்று அழைக்கப்படக்கூடிய சுழுமுனை மத்தியத்திலே சந்திரகலையை ஏற்றி நிறுத்தி பழகினால் அங்கே தீ மூலம் பிரகாசம் என்பது ஏற்படும். ஆத்ம ஜோதி ஏற்றப்படும். தழக்குமடா சுழிமுனையில் அங்கென்று 100 தப்பாமல் ரேசித்தும் பூரித்தும் நில்லு. இந்த மாதிரியாக நீ செய்யக்கூடிய ரேசகம் பூரகம் என்கிற பயிற்சியை அங்கென்று, அதாவது சந்திரகலையிலே நின்று ஒரு 100 முறை இடைவிடாது செய் என்று குறிப்பிடுகிறார். யோகசாதன பயிற்சியில் ஈடுபடுபவர்கள் எவ்வளவு நேரம் இந்த பயிற்சியை செய்ய வேண்டும் என்கிற வினா நமக்குள்ளே இருக்கும். நந்தியம்பெருமான் இங்கு ஒரு வகையான பயிற்சியை பற்றி சொல்லுகிறார். அதாவது சுவாசத்தை ஏற்றி இறக்கி செய்யக்கூடிய கதி என்கிற பயிற்சியை ஒரு 100 முறை செய் என்று குறிப்பிடுகிறார். துலக்குமடா ஓங்காரம், இதை செய்தால் உனக்கு ஓங்காரத்தினுடைய தத்துவம் பிடிபட்டுவிடும். நாத ஓசை கேட்கும். உன்னுடைய தேகம் கைலாய தேகமாக மாறிப்போகும்.